சவாலே சமாளி, துணிச்சலாக உண்மை சொல்லி. சவாலே சமாளி, சொல்லி அடிப்போம் நாமக்கில்லி. கருத்துகள் மோதும் களம், பல திருப்பங்கள் தருகிற இடம். சிறப்புகள் சேர்க்கும் தளம், பதிப்போம் புதிய தடம். சவாலே சமாளி, சவாலே சமாளி. வானம் ஏறி கோட்டை கட்டு, வெற்றி வருமே கதவத்தட்டு. தோல்வி போகும் நம்மை விட்டு, சொல்லி அடிப்போம் போடு மெட்டிது. சொல் கொண்டு வருகிற படை, அதில் எதிர்படும் தடைகளை உடை. உங்கள் கனவுக்கு ஏது தடை, இந்த மேடை தருமே விடை. சவாலே சமாளி, சவாலே சமாளி. தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த மாவட்டங்களுள் எனக்கு பிடித்த, அதாவது மொழியாலும் தட்பவெட்ப நிலைகளாலும் தொழில் மற்றும் எல்லா துறைகளிலும் தனக்கென தனியிடத்தை பிடித்து வருகின்ற சிறுவாணி தண்ணீர் எப்படி இனிக்கிறதோ அதுபோல கோவை தமிழ் இனிக்கும் என்ற நல்ல ஒரு மகிழ்வோடு இந்த நிகழ்வை நாங்கள் தொடங்குகின்றோம். புதுயுகம் தொலைக்காட்சி வழங்குகின்ற சவாலே சமாளி என்கின்ற இந்த அருமையான சொற்போர் நிகழ்ச்சி. ஒரு ஆச்சரியம் என்னென்னா, பெண்களுடைய அந்த வயதை பற்றி சொல்கிறப்ப நம்பர் சொல்ல மாட்டாங்க. பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண். பாருங்கள் எவ்வளவு அழகாக வச்சுருக்காங்க தமிழ் ஆட்கள். 2000 வருஷத்துக்கு முதல்ல இதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. ஒரு அப்பா கூட ஒரு பையனை கேட்டாராம், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார்? எங்கள் வாத்தியார் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் தானே 10 வருஷமாக அதே சிலபஸை படிக்கிறாரு. கீழே உட்காந்து கைதட்டுறது, மேடையில் வந்து கைதட்டு வாங்கிறது, வாங்கிட்டு பரிசு வாங்கிறது, ஒரு நாளைக்கு பரிசு கொடுக்குற இடத்துக்கு நாம் வர்றது, இதுதான் வளர்ச்சி. நான் வாழ்நாள் முழுவதும் கைதட்டி வால் போஸ்ட் ஒட்டுவேன்னா ஒட்டிக்குங்க, அது வேறு விஷயம், அது வேறு. அதை தாண்டி வரணும்னு நீங்கள் நினைக்கணும். அதுக்காகத்தான் இந்த விழாக்கள்லாம். கோயிலில் முந்தி அர்ச்சகர் வந்து சூடத்தட்டு காட்டிட்டு நாதஸ்வரம் அப்படிம்பார், வாசிப்பாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. அவரே சுவிட்சை போடுறாரு, டமுக்கு 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 டமுக்குன்னு அடிக்குது. சிவபெருமானுக்கே கோவம் வந்து ஒரு நாளைக்கு குத்த போகிறாரு. ஏட்டா தினம் இதே மியூசிக் தரடா. ஏன் தெரியுமா? மல்லாரின்னு ஒரு இதோட பேருங்க. நாதஸ்வரம் நாயனம் வாசிக்கிறப்ப, மல்லாரி வாசிக்கிறப்ப இந்த ஓசை கேட்டால் சாமிக்கு அபிஷேகம் ஆகுதுன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியிலேருந்து இந்த ஓசை கேட்டால் சாமிக்கு நைவேத்தியம் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த ராகம் கேட்டால் சாமி பிறப்பட ஆகிறாருன்னு அர்த்தம். இந்த ராகம் கேட்டால் நம்ம தெருவுக்கு சாமி வந்துருச்சுன்னு அர்த்தம்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? சாமி பிறப்பிட்டாரு, சாமி கிளம்பிட்டாரு, சாமி வந்துக்கிட்டு இருக்காரு சொல்கிறப்பில்ல. அது எல்லாத்தையும் மியூசிக்கில் வச்சுருந்தாங்க தமிழை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கருவியே இல்லை. புதுயுகம் வழக்கம் சவாலே சவாலே. அருமையான நிகழ்ச்சியை நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அழகு பார்மசி வணக்கத்திற்குரிய ஐயா அவர்கள், அழகு குரூப்ஸை சேர்ந்த சேர்மன் ஐயா அவர்களுக்கு அன்பு பாராட்டை சொல்லி நல்லா கைதட்டுங்க. புரவலர்கள் இல்லைன்னா புலவர்கள் இல்லை. அதனால் அதே போல் இந்த இடத்தை நமக்கு தந்து உங்களையும் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நம்முடைய கோவை மாநகரத்தினுடைய பெருமைகளில் ஒன்றாக திகழ்கிற
கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜினுடைய சேர்மன் மேடம் வாசி மேடம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி 5K கார் கேர் கார்த்திக் நல்ல கைதட்டு. ஏன்னா அவர் வயசுக்கு மீறின செயலை செய்கிறார். அவர் சொன்னார் பாருங்க, சம்பளம் வாங்குறவங்களை உருவாக்கலாங்க, சம்பளம் தர்றவங்களை உருவாக்குறோம். உங்கள் காலம் நல்ல காலங்க. நாங்களாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் என்ன அவமானப்பட்டுருக்கோம் தெரியுங்களா? ஆனால் உங்களை நோக்கி பிளேஸ்மெண்ட் வருது. நம்ம கல்லூரியை சொன்னாருங்க. இதற்குரிய ஐயா அவர்கள், பிரிட்ஜ்வுட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சேர்மன் ஐயா அவர்கள் மற்றும் இந்த விருது பெற்ற பெருமைக்குரிய அத்தனை பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருத்தன் தலையில் கட்டு போட்டுருந்துருக்கான். என்ன காயம்னு கேட்டிருக்காங்க. பறக்குந்தட்டு மோதிடுச்சு அப்படின்னு இருக்கான். பறக்குந்தட்டா எங்கேருந்து வந்துச்சு? சமயக்கட்டிலேருந்து. அந்த அம்மா அப்படி விட்டுருக்கு சர்ன்னு. மேடை இருக்குங்க, பேச்சு இருக்குங்க, கேட்க வருவோம், சிரிப்போம், கைதட்டுவோம். இப்போ டிவியும் கையில் இருக்கக்கூடிய கைபேசியும் பார்த்து ஃப்ரீஸ் ஆகி போய் முகம் நியூட்ரல் ஃபேஸ் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர் காலில் விழுந்து கெஞ்சிற, கொஞ்சம் சிரிங்களேன், தயவு செஞ்சு சிரிக்கிற மாதிரி நடிங்களேன். அப்படி இருக்காதீங்க. வாய் விட்டு சிரித்தால் முட்டாளா தமிழன்? யோசிச்சு பாருங்க. டேய், நீ சிரிச்சா தாண்டா அவனுக்கு நோய் இல்லைன்னு அர்த்தம். என்னைக்கு நம்ம உள்ள நுழையிறப்ப நம்முடைய காலணி செருப்பு அதை கழட்டி வைக்கிற மாதிரி செல்ஃபோனை ஒரு ஸ்டாண்டில் கொண்டு வந்து மாட்டிட்டு வீட்டாளுகளோட பேசுகிறோமோ சாப்பிட்றோமோ அன்னைக்கு தான் நம்ம சிந்திக்கிற ஆளாக மாறுவோம். ரேஸ் வித் த டெவில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு பிசாசு நம்மை விரட்டி கொண்டிருக்கிறது. அது நீங்கள் நினைக்கிற மாதிரி காஞ்சனா பிசாசு கிடையாது. சிரிக்க சிரிக்க ஓடியாருன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இது நம்முடைய நேரத்தை விழுங்கும் பிசாசு. உலகத்திலே கிடைக்க முடியாது என்ன நேரம். சொல்லுவாங்கள, காலம் கண் போன்றது, கடமை பொன் போல். அதெல்லாம் பழசுங்க, அதையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா கண்ணுக்கு பதிலாக வேறு கண்ணு தரலாம்ல. கண் தானத்தில் பொண்ணுக்கு பதிலாக பிளாட்டினம் வந்துருச்சுல்ல. காலம் உயிர் போன்றது. ஞாபகம் வச்சுக்கங்க, போனால் வராது, உயிர் போன்றது. கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி UGC மூலம் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பெற்ற கல்லூரி. UG, PG ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ், டிப்ளமா, PG டிப்ளமா மற்றும் சர்டிஃபைட் கோர்ஸுகள் அனுபவம் கொண்ட பேராசிரியர் குழு மூலம் கற்பிக்கப்படுகிறது. சிறந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உறுதி செய்கிறது. கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கோயம்புத்தூர். காரு டெய்லியும் மழையில தான் நிக்குது, யாரும் பாக்குறதே இல்ல. கார் வாங்குறது ஈஸி, அத பாதுகாக்கிறது தான் கஷ்டம். ஹே, ஆபீஸ்ல கார் டெய்லி வெளியில தானே நிக்குது. ஸ்கிராட்ச் ஆறன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லையா உனக்கு? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. யாரா அவங்க? தேங்க்யூ. வீட்ல எல்லாருக்கும் 1000 கேள்வி இருக்கும், ஆனா எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். 5K. இன்றைய தலைமுறை தங்களை எப்படி நினைத்து கொள்ளுகிறார்கள்? ரோல் மாடலாக பெற்றோர்களையா? ஒரு கேள்வி. யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கிறாங்க? பெற்றோர்களையா? ஆமான்னு சொல்ல ஒரு குழு வந்திருக்காங்க. இல்லை பேரறிஞர்களையா? ஆமாம் அப்படின்னு சொல்ல ஒருத்தவங்க வந்திருக்காங்க. பெற்றோர்கள் இருக்கட்டும், அதுக்காக இவங்க இல்லை அவங்க இல்லை இல்லை இல்லை. பேரறிஞர்களையா? இந்த 2 பேர் இல்லைங்க, ஒரு தனி வழி நாங்கள் வச்சுருக்கோம். எங்களுக்கு பெற்றோர்கள் இல்லை, பேரறிஞர்கள் இல்லை. எங்களுக்கு AI இருக்குது, அல்லது எங்களுக்கு கூகுள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய, ஏன் யார் வேண்டாம் நானே இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய 3 நிலை பேச்சாளர்கள் இங்கே. புதுயுகம் வழங்கும் சவாலே தொடங்குகிறது. முதல் பேச்சாளர் ஆரம்பிங்க உங்கள் கைதட்டலோடு. வாழ்க்கையிலேயே நாகரிகம் தெரியாத காலகட்டத்தில் தன்னோட வாழ்க்கையில மரியாதை கொடுக்கிற கொங்கு நாட்டு தங்கங்கள் அத்துணை பேருக்கும், புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் இந்த ரவிவர்மாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். ஐயா, இங்க யாரும் பிறக்கணுங்கிறதுக்காக பிறக்கல, பிறந்துட்டோம். எப்படி வாழணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா 2 பேருக்குள்ளதான் போட்டியே. நீங்க ஆட்டு மந்த மாதிரி ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணி வாழ போறீங்களா,
இல்லை சிங்கம் மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தனி வழி அமைச்சு வாழ போறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. இதெல்லாம் பேச்சுக்கு வேணால் நல்லா இருக்கும், கேட்கறதுக்கு வேணால் நல்லா இருக்கும். உண்மையான வாழ்க்கையில் தான் நடக்குமான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு காது நல்லாவே கேட்குது. ஐயா, ஒரு மாணவன் வந்து கிராமத்துலேருந்து வந்த ஏழை விவசாய ஒரு மாணவன் வந்து பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரிக்கு போகலான்னு சொல்லிட்டு விண்ணப்பத்தை எடுத்துட்டு கல்லூரிக்கு போயிடறாரு. அங்கே அந்த விண்ணப்பத்தை வாங்கினவர் பார்க்குறாரு, சாதாரண கிராமத்தான், உனக்கெல்லாம் அறிவியல் படிப்பு கேட்குதான்னு சொல்லிட்டு அந்த மாணவனை ஏளனப்படுத்தினார். அப்போ அந்த மாணவனுக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, சாதாரண கிராமத்துலேருந்து வந்த ஏழை விவசாயியின் மகன் நாங்கள்லாம் அறிவியல் படிப்பு படிக்கக்கூடாதா, எங்களுக்கெல்லாம் அது எப்போதும் எட்டாக்கணையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் நினச்சார். அப்போ அவர் மனசில் தோணுச்சு, நான் மட்டும் பெரிய ஆளானா நான் ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்து அங்கே என்னோட குழந்தைகள்லாம் ஏழை மாணவர்களுக்கும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் சலுகை ரீதியாக நான் படிப்பை தருவேன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாரு. அன்னைக்கு அவர் மனசில் ஏற்பட்ட அந்த சின்ன தீப்பொறி இன்னைக்கு பெரிய நெருப்பாக மாறி 53 ஆண்டுகளை கடந்தும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கின்ற கோயம்புத்தூரில் பல்வேறு கல்லூரி நிறுவனங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற லட்சக்கணக்கான இளைஞர்களையும் அறிவியல் மேதைகளையும் உருவாக்குகின்ற ஒரு கல்வி நிறுவனமா அந்த கல்வி நிறுவனம் ஆயிருக்குன்னு சொன்னா அதை நிறுவியவர் பெயர் முனைவர் தெய்வ திரு ஆறுச்சாமி ஐயா அவர்கள். அவர் உருவாக்கிய கல்வி நிறுவனத்தின் பெயர் கொங்கு நாடு கலையறிவியல் கல்லூரி. அந்த மேடைகள் பேசுகின்ற நான் கொங்கு நாடு கலையறிவியல் கல்லூரிகள் பயிலும் மாணவன் என்பது சொல்வதில் மாறுதட்டி பெருமிதம் கொள்கிறேன்னா அதற்கு காரணம் அந்த ஆறுச்சாமி ஐயா என்கிற ஒற்றை மனிதர் தேர்ந்தெடுத்த தனி வழிதானங்கய்யா. சிம்பிளா சொல்ல போனா ரோல் மாடலை அங்க இங்கன்னு எங்கேயும் தேடாதீங்க, உங்க ரோலை கரெக்டா பண்ணீங்கன்னா நாளைக்கு நீங்களும் மாடல் ஆகுவீங்கன்னு சொல்லி 2ஆம் சுற்றுக்கு ஐ ஆம் வெயிட்டிங். சந்தனமும் ஜவ்வாதும் குழைத்துணக்கு நான் தருவேன், சங்கத்தமிழ் 3ஐயும் நீ எனக்கு தந்திடுவாய், பேசுவது நான் அல்ல பேச வைப்பது என் அச்சம் தீர்த்த என் தமிழே தமிழே, ஆருயிராம் தமிழாம் தமிழ் அன்னைக்கு என் முதல் வணக்கம், அவைக்கும் நெறியாளர் ஐயா அவர்களுக்கும் இந்த கொங்கு பெண்ணின் முத்தான தமிழ் வணக்கம். ஐயா, இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு இன்றைய தலைமுறைகளுக்கு ரோல் மாடலாக இருப்பது பெற்றோர்கள் தான் அப்படிங்கிறது தான் பேச போகிறேங்க. ஐயா, இன்னைக்கு உலகம் ரொம்ப வேகமாக மாறிட்டு இருக்கு. அதில் இளைஞர்கள் பலரை ரோல் மாடலாக எடுத்துகிட்டு இருக்காங்க. சினிமா நடிகர்கள், விளையாட்டு வீரர்கள், தொழிலதிபர்கள், சமூக ஊடக பிரபலங்கள், அந்த மாதிரி. இதில் ஒரு சிலர் நானே தான் எனக்கு ரோல் மாடல்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும், நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை உருவாக்கிய உண்மையான முதல் முன்மாதிரி நம்மளோட பெற்றோர்கள் தான். ரோல் மாடலுக்கு தமிழ் சொல்லிட்டாங்க, முன்மாதிரி. சரியா? முன்மாதிரி. ரொம்ப நன்றிம்மா. ஏன்னா ரோல் மாடல் இருக்கே ஆங்கிலத்தில் நீங்கள் நினைக்க வேண்டாம், புரியறதுக்காக போட்டது முன்மாதிரி. இளமை அப்படிங்கிறது ஒரு மை நிறைஞ்ச பேனா. அந்த மை நிறைஞ்ச பேனாக்கு எழுத தெரிஞ்சிருச்சுன்னா அதனால இந்த சமூகத்திற்கு பயன்பெறுங்கிறனால தான் நிறுவனங்கள் பல இன்று இளைஞர்களை நோக்கி பாய்கின்றன. அந்த மை நிறைஞ்ச பேனாவை சரியாக எழுத வைக்கிறது ஒரு தந்தை தாங்க. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையேன்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அந்த தைரியமான மனசை ஒரு இளைஞனுக்கு கொடுக்கறது ஒரு தந்தை தாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சுங்க. அதில் நான் கலந்துக்கலை, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதை பார்க்கும்போது என்னால் கலந்துக்க முடியலையேன்னு நான் வருத்தப்பட்டேன். எனக்கு ஓட தெரியாது, ஓட முடியாது, நானே முடிவு பண்ணி அதுலேருந்து பின்தங்கி நின்றுட்டேன். அன்றைக்கி சாயந்தரம் எங்கள் அப்பாட்ட போய் நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா எனக்கு அதற்கு பெரிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் எனக்கு கொடுத்தாருங்க. உன்னால் நீ ஏன் ஓட முடியாதுன்னு நினைக்கிற, உன்னை கண்டிப்பாக ஓட முடியும், நீ முதல்ல போய் களத்தில் நில்லுன்னு சொல்லி எனக்கு பெரிய ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. அதனால நான் அடுத்த நாள் நான் போய் ஓடினேன், ஜெயிச்சேங்க. எனக்கு ஸ்கூல் நல்லா ட்ரெயின் பண்ணி என்னை அடுத்தடுத்து ஸ்கூல் காம்படிஷன்ஸில் அனுப்பிச்சாங்க. நிறைய ப்ரைஸ் வாங்கி இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப்புங்கிற அவார்டும் நான் வாங்கினேங்க. இன்றைக்கும் என் ஸ்கூலில் என் பேர் சொல்லி ஸ்போர்ட்ஸுக்கு அவார்ட்ஸ் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் மேரத்தான் வரைக்கும் நான் ஓடிட்டு இருக்கேன். நான் அதுக்கு ஒரே காரணம், அன்னைக்கு ஒரு நாள் எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த தன்னம்பிக்கையான வார்த்தை தாங்க. தந்தை கொடுத்த தன்னம்பிக்கை வார்த்தை உங்களை ஓட வைத்தது, ஓடிக்கொண்டிருக்க வைக்கிறது. நம்ம லைஃப்பை சூப்பராக செதுக்கி வைக்கிற ஒரு சிற்பி அவர் தாங்க. எதுக்கு அங்கே எங்கேன்னு போய் ரோல் மாடலை தேடுறீங்க? நமக்கான சிறந்த ரோல் மாடல் நம்ம பெற்றோர் தான் சொல்லி முதல் சுற்றை நான் நிறைவு செய்கிறேங்க. நன்றி, வணக்கம்.
கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி யூஜிசி மூலம் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பெற்ற கல்லூரி. யூஜி, பிஜி, ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ், டிப்ளமா, பிஜி டிப்ளமா மற்றும் சர்டிஃபைட் கோர்சுகள் அனுபவம் கொண்ட பேராசிரியர் குழு மூலம் கற்பிக்கப்படுகிறது. சிறந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உறுதி செய்கிறது. கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கோயம்புத்தூர். காரு டெய்லியும் மழையில தான் நிக்குது, யாரும் பாக்குறதே இல்ல. கார் வாங்குறது ஈஸி, அதை பாதுகாக்கிறது தான் கஷ்டம். ஹே, ஆபீஸ்ல கார் டெய்லி வெளியிலே தானே நிக்குது. ஸ்கிராச் ஆறன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லையா உனக்கு? அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. யாரா அவங்க? தேங்க்யூ. வீட்டில் எல்லாருக்கும் 1000 கேள்வி இருக்கும், ஆனா எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். 5K. என்னுடைய பெயர் கிட்ட கிட்ட வே தனசேகர். ஏனுங்க எண்ணுங்க ஆமாமுங்க, இருக்குங்க சரிங்க பார்க்க வாங்க, மானுங்க வேணுங்களா எடுத்துக்கோங்க, மலைப்பழமும் இருக்குதுங்க எடுத்துக்கோங்க, தேனுங்க எடுத்துக்கோங்க சாப்பிடுங்க. பார்த்துக்கங்க, ஒன்றும் தப்பு இல்லை, இது ஒன்றும் பேச்சு போட்டி இல்லைங்க. ஏனுங்க என்னவுங்க ஆமாமுங்க, இருக்குங்க சரிங்க பார்க்க வாங்க, மானுங்க வேணுங்களா வாங்கிக்கோங்க, மலைப்பழமும் இருக்குது எடுத்துக்கோங்க, தேனுங்க கையெடுங்க சாப்பிடுங்க, திருப்பூர் நெய்யுங்க சுத்தமுங்க, ஏனுங்க எழுந்தீங்க உட்காருங்கன்னு சொல்லி வசைபாடுறதுல இருந்து வாழ்த்துற வரைக்கும் மரியாதைக்கு பெயர் போன இந்த கோவை மாநகரில் கூடியிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் கொங்கு தமிழனின் வணக்கங்களை சொல்கிறேன். ஐயா, இன்னைக்கு சமயம் எப்படிங்க இருக்குது? இன்னைக்கு காலையில கண்ணை முழிச்சதையும் அம்மா சொன்னாலும் கிரகம் தொலையுது, அப்பா சொன்னாலும் கிரகம் தொலையுதுன்னு சொல்லிட்டு பல்ல தேய்க்கிறாங்களோ இல்லையோ செல்லத்தான் தேய்க்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களா பெற்றோர்களை ரோல் மாடலா எடுத்துட்டு போறாங்க. செல்ல தேய்ச்சிக்கிட்டு இருக்கமா, அப்படிப்பட்டவங்களாங்க நம்முடைய பெற்றோர்களை ரோல் மாடலா எடுத்துக்க போறாங்க. காலையில கோழி கூப்பிட 4 மணிக்கு அலாரம் அடிக்குது. என்னடா பையன் படிக்கிறதுக்கு தான் அலாரம் வச்சு எந்திரிக்கிறான்னு பார்த்தா, காலையில சர்வர் நல்லா இருக்குமாமா, ஃப்ரீ ஃபயர் மேட்ச் போடலாம் வா மாப்பிள்ளைன்னு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இருக்கிறவனாங்க தனி வழியில போய் சாதிக்க போறான். அதனாலதான் சொல்றேன், பேரறிஞர்கள் தான் இன்றைய தலைமுறைக்கு ரோல் மாடலா இருக்காங்க. வெறும் 64 கிராம் எடை கொண்ட கலாம் சாட்டுங்கிற ஒரு சேட்டலைட்டை, உலகத்திலேயே மிகச்சிறிய சேட்டலைட்டை தயாரிச்ச நம்ம பொடக்காலில் இருக்கிற கரூர் ரிஃபாத் ஷாருக் கிட்ட கேட்கும் போது, நீங்க எதனால இப்படி சாதனை புரிய முடிஞ்சதுன்னு கேட்கும் போது அவர் சொன்னாரு, நம்முடைய அப்துல் கலாம் தான் என்னுடைய ரோல் மாடலா எடுத்துக்கிட்டேன், அதனாலதான் நான் சாதிச்சேன்னு சொன்னாரு. அப்படின்னா எங்கேயோ தெற்க ஒரு மூலையில ஒரு மீனவ குடும்பத்துல பிறந்துட்டு வடக்க இருக்கிற ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் தன்னுடைய அறிவால அரசாட்சி செய்து, நீ தூங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்கிறது அதுதான் கனவுன்னு சொல்லி எல்லா இளைஞர்களையும் அவர் ஊக்கப்படுத்தினார். அப்படிப்பட்ட பேரறிஞர்கள் தான் இன்றைய தலைமுறையினுடைய ரோல் மாடலா இருக்கிறாங்க. ஐயா, இந்த சமுதாயம் ஒன்றும் மலர் மெத்தைகளால நிறையல, அவலங்களும் முள்ளும் கல்லும் நிறைந்த மலைப்பாதையா இருக்கு. அங்க வெற்றி என்பது எரிமலையின் மீது வெற்றி கொடி நாட்டுற மாதிரி இருக்குது. அது எட்டி பறித்திடும் முள்ளையும் அல்ல, ஏறி பறித்திடும் தேங்காயும் இல்லைன்னு கவிதாசன் சொல்லுவாரு. அப்படி எட்டி பறித்திடும் முள்ளையும் அல்லாத, ஏறி பறித்திடும் தேங்காயும் அல்லாத எரிமலையின் மீது வெற்றி கொடி நாட்டுகிற அந்த செயலை செஞ்சு எங்களை வழி நடத்தி கொண்டு போற பேரறிஞர்கள் தான் எங்களை ரோல் மாடலாக அவங்க நாங்க கருதி அவங்கள ஃபாலோ பண்றோம்னு சொல்லி இந்த சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் சஞ்சீவ். நான் 7வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன். இப்போ இருக்க இளம் தலைமுறைகள் சொல்கிறாங்க, நாங்கள் யார் ரோல் மாடலாக எடுக்காங்க, நாங்கள் தனி வழியில் போய் நாங்கள் ஜெயிச்சுக்கிறோன்னு. இன்னொரு வழியை பார்த்தா நாங்கள் ரோல் மாடலாக பேரறிஞரை வச்சு நாங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்போன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சக்ஸஸை நோக்கி போகும்போது, அவங்க கீழே எப்பப்பெல்லாம் விழும்போது அவங்க தோலை தட்டி விட்டு எந்திரிச்சு, நீ வாப்பா நம்ம பார்த்துக்கலான்னு சொல்ற அந்த அவங்க தாங்க பெற்றோர்கள், அவங்க தாங்க நம்ம ரோல் மாடல். அவங்கள பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். இந்த இடத்துல அவங்கன்னா நீங்கள் என்னன்னு சாதாரண மனுஷாங்க, அவர்கள்னு தான் அர்த்தம். கோயம்புத்தூர் பாஷையில் அவங்க அப்படின்னாலும் அதுதான். சரி, வாழ்க்கை என்றது ஒரு வண்டி மாதிரிங்க. அந்த வண்டியில் இளைஞர்களுங்க ஒரு கீரும் ஸ்டேரிங்கும் மாதிரிங்க. அந்த கீரையும் ஸ்டேரிங்கும் சரியான வழியில் ஓட்டிட்டு போகிறீங்க பெற்றோர்கள் தாங்க.
நான் ஒரு குட்டி கதை சொல்கிறேன்னு இருக்கேங்க. 5 வயதில் ஒருத்தவன் தன்னோட டிவி முன்னாடி நின்று கிரிக்கெட் மேட்ச் தன்னோட அப்பா கூட பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ வந்து கிரிக்கெட் மேலே ஒரு பெரிய ஆசை வருது. டெய்லியும் கிரிக்கெட் பேட் எடுத்து விளாட்றான். எங்கள் அப்பா பார்த்து ஒரு கிரிக்கெட் அகாடமியில் சேர்த்து விட்றாரு. அந்த பையன் சேர்த்து ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் ஒரு மேட்ச்சுக்கு போகிறான். பொட்டார்னு 6 அடிக்கிறான், பொட்டார்னு 4 அடிக்கிறான். பவுலருக்கு என்ன போடுறதுனே தெரியல. பட்டார்னா அதுலேருந்து ரஞ்சி டிராஃபிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்ங்க அது. அதை தொடர்ந்து ரஞ்சி டிராஃபிக்கு போகிறான். 90 ரன் டெல்லிக்காக அடிக்கிறான். அதை தொடர்ந்து 2009 அண்டர்-19 வேர்ல்டு கப்பில் கேப்டனாக இருந்து இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுக்குறான் அந்த பையன். 2011, 2023, 2019, 2023 இந்த மாதிரி அனைத்து வருஷத்துலையும் கலக்கிய அந்த வீரன் தாங்க விராட் கோலி. விராட் கோலி. அப்படிப்பட்ட விராட் கோலி அவர்களை வளர்த்தது அவரோட அப்பா அம்மாவான பிரேம் கோலி மற்றும் சராஜ் கோலி தாங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, தான் அப்பா தன்னை விட்டு போனாலும் அவரோட எண்ணங்களும் அவரோட தாட்ஸும் இன்னும் என் மைண்டில் இருக்குது, அதனால தான் நான் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் என்னதான் இல்லைனாலும் தான் ரோல் மாடலாக இருக்கக்கூடிய ஒரே ஆள் தன்னோட அப்பான்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு மகனுக்கும் தன்னோட ரோல் மாடலாக இருக்கக்கூடியவங்க பெற்றோர்கள் தான் சொல்லி நான் முடிக்க வரேன். அடப்பட என துடிக்கும் நெஞ்சம், வாழ்வுக்கு கொடுக்கப்பட்ட காலம் ரொம்ப கொஞ்சம், இனிமேல் நான் உங்ககிட்ட பேசினா நிலவும் மஞ்சம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே அதை அவர் எழுதி வச்சுருந்துருக்காரு. இது சொல்லலைன்னா வீடு வரைக்கும் தூக்கம் வராது. இந்த சில பேர் பரீட்சை எழுதிட்டு வந்து அந்த கேள்வி எழுதிருக்கலாமோ, அதை விட்டுருக்கலாமோ, அது அப்படி சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் பேச வர்றப்ப விட்டுறக்கூடாதுங்க. அது இந்த முடிக்கிறதுக்காக வச்சுருக்காரு பாருங்க, அது ஒரு பஞ்சு தான். நானே எழுதியிருப்பேன். இதற்கு அதாவது என்னிடம் கருத்தோ பெருக்கம், காலமோ சுருக்கம், இதற்கு பேசினால் நடுவருக்கும் எனக்கும் ஏற்படும் பிணக்கம், ஆகவே வருகிறேன் வணக்கம் அப்படின்ட்டு போகணும். அப்போ தான் கீழே கைதட்டுவாங்க. கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி UGC மூலம் காலேஜ் ஆஃப் எக்ஸலன்ஸ் விருது பெற்ற கல்லூரி. UG, PG ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ், டிப்ளமா, PG டிப்ளமா மற்றும் சர்டிஃபைட் கோர்ஸுகள் அனுபவம் கொண்ட பேராசிரியர் குழு மூலம் கற்பிக்கப்படுகிறது. சிறந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உறுதி செய்கிறது. கொங்குநாடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கோயம்புத்தூர். காரு டெய்லியும் மழையில தான் நிக்குது, யாரும் பாக்குறதே இல்ல. கார் வாங்குறது ஈஸி, அதை பாதுகாக்கிறது தான் கஷ்டம். ஹே, ஆபீஸ்ல கார் டெய்லி வெளியிலே தானே நிக்குது. ஸ்கிராட்ச் ஆறன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லையா உனக்கு? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. யாரா அவங்க? தேங்க்யூ. வீட்டில் எல்லாருக்கும் 1000 கேள்வி இருக்கும், ஆனா எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான். 5K. கோவை மண்ணுக்கு வணக்கங்களையும், கோவையாக தமிழ் பேசுகிற பேச்சாளர்களை உருவாக்குகிற புதியுகம் தொலைக்காட்சிக்கு நன்றிகளையும் சொல்லி உரையினை துவங்குகிறேன். நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல சார். ஈரானில் போர் நடக்குது, இங்கே நமக்கு சிலிண்டர் கிடைக்கல. எல்லாம் சம்பந்தம் இல்லாமல் நடக்குது. இல்லை, அதனால சோறு கிடைக்கல, அதான் முக்கியம். சிலிண்டர் கிடைக்குதா இல்லையா, சோறு கிடைக்க மாட்டேங்குது. காலைல என்ன சோறு வெட்டுருக்கு, போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாம் சம்பந்தம் இல்லாமல் நடந்தாலும் ஞானத்தோடு தன்னை எப்போதும் சம்பந்தப்படுத்தி கொண்டிருக்கிற ஐயா ஞானசம்பந்தன் ஐயா அவர்களுக்கு வணக்கங்களை சொல்லி, நன்றி. கோயமுத்தூர்னா கொங்கு, நீங்க என்னைக்குமே வயசே ஆகாத எங்கு, உங்களை மிஞ்ச அந்த உலகில் ஒருவர் எங்கு. நல்லா பேசுறீங்க, நான் அருமையா பேசுறீங்க. உண்மையாவே எத்தனை கல்லூரிகளில் பேசினாலும் உலக அழகன்களும் உலக அழகிகளும் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரினா அது கொங்கு நாட்டு கலை அறிவியல் கல்லூரி தான் சார், கோவை. இப்போவாது நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுறீங்களே. வழி தனி வழின்னு ஏன் தெரியுமா சார் சொல்கிறோம்? அப்பா அம்மாவையும் பேரறிஞர்களையும் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் சாதிச்சிருவேன்னு ஒருத்தன் நினைக்கிறதும், ஃபேர் அண்ட் லவ்லி பூசி வெள்ளையாயிருவேன்னு நினைக்கிறதும் ஒன்றும் ரெண்டுக்குமே வாய்ப்பே இல்லை. மோட்டிவேஷனுங்கிறது உள்ளேருந்து வரணும், நமக்குள்ளேருந்து வரணும் சார். செல்ஃப் மோட்டிவேஷன். இங்கே போச்சு பாருங்க, மற்றவங்க நமக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் இருக்கு பாருங்க, அது கோல்டு விலை மாரி. ஒரு நாளைக்கு ஏறும், ஒரு நாளைக்கு இறங்கும். ஆனால் நமக்குள்ளேருந்து வர்ற மோட்டிவேஷன் இரும்பு மாதிரி எப்போதும் உறுதியாக நிலையாக இருக்கும். இந்த தங்க ஒரு நாளைக்கு ஏறு இறங்கும்னீங்களே, எனக்கு என்னமோ அது ஏறிக்கிட்டே போகிற மாதிரி தான் தெரியுது.
எத்தனையோ பறவைகள் வானத்தில் பறக்குது, ஆனால் அது என்னைக்காவது ட்ரெண்ட் ஆயிருக்கா? ட்ரெண்ட் ஆகலை. ஒரே ஒரு பெண் குயின் தனியாக ஏன் வழி தனி வழின்னு போச்சு பார்த்தீங்களா? அதுதான் உலகம் பூரா ட்ரெண்ட் ஆச்சு. அப்போ சிங்கிளாக இருக்கிறது தான் கெத்துங்கிறதுக்கு அந்த பெண் குயினே ஒரு உதாரணம் இல்லையா சார்? அது பார்த்தீங்களா அந்த கார்ட்டூன் படம்? நம்ம பசங்கள்லாம் சென்னைக்கு வரும்போது எப்படி வர்றான்? அன்ரிசர்வ்டு கோச்சில் ஏறி அடிச்சு பிடிச்சி இடம் கிடைக்காம சென்னைக்கு வர்றான். திரும்ப ஊருக்கு போகும்போது அதே ட்ரெயினில் ஏசி கோச்சில் ஏறி போகிறான். அப்படின்னா யாரையும் பின்பற்றாமல் என் வழி தனி வழின்னு எங்கள் இளைஞர்கள் இருக்கிறது தான் காரணம். சுருக்கமாக சொல்லணும்னா எங்கள் இளைஞர்களுடைய பாதை தல அஜித் ஸ்டைலில் சார். எப்படி தெரியுமா? என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுரான்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சார். அதுதான் பெருசு. இந்த அளவில் என்னுடைய முதல் சுற்றை நிறைவு செய்து அடுத்த சுற்றில் தொடர்ந்து பேசுகிறேன். நல்ல அருமை. பேசுங்கலைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இங்கே தான் விஜயா பதிப்பத்தில் கூட கிடைக்கும். பேச்சாளர்கள் எப்போவுமே தொடங்குகிற போது தொடக்கம் ஒன்று முதல்ல, அப்புறம் அதுக்கு அடுத்து அந்த தொடுப்பு எடுப்பு, முதல்ல எடுக்கணும், தொடுக்கணும், முடிப்பு. தொடங்குகிற போது இந்த மாதிரி தொடங்கணும், கொண்டு போகணும், முடிக்கிற போது அந்த எண்டு கார்டு வர்ற மாதிரி முடிக்கணும். அது முக்கியமான ஒன்று. இது ஒன்றும் கடுமையான போட்டி இல்லை, ஒரு பயிற்சி களம். இங்கே வர்றீங்க, மைக்கை எப்படி பிடிக்கணும்னு பார்க்குறீங்க, எப்படி தொடங்கணும்னு பார்க்குறீங்க. புதுயுக மேடை, சவாலே சமாளி, உங்களுக்கு என்ன பரிசு பணம் அதெல்லாம் இருக்கட்டுங்க. இதை யார் கற்றுக் கொடுப்பா சொல்லுங்க பார்ப்போம். யார் கற்றுக் கொடுப்பா? நான் 100 மேடையில் பார்த்துருக்கேங்க. இப்படி இருக்கும் மைக்கு, அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவார். இதை இப்படின்னா போதும். அது என்னன்னு தெரியுங்களா? நடுக்கத்தில் உளறிடுவோங்கிற பயத்தில் வராது. போனது பூரா இங்கே பிடிச்சி உள்ள இழுக்கும். மேடையில் நான் உங்களிடையே பேச வந்திருக்கிறேன். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப உங்களிடையே பேச வந்திருக்கிறேன் நான் சொல்லி என் பேர் மறந்து போச்சுங்க. சத்தியமாக மறந்து போச்சு. லாலா லஜபதி ராய் பேர்லாம் ஞாபகம் வந்துச்சு. லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு ஞாபகம் வந்துச்சு. இதெல்லாம் எனக்கு தேவையா? என் பேர் வரலையே. கண்ணீர் தான் பொங்குது. அதனால் கீழே உட்காந்து 1000 பேர். இப்போ எந்திரின்னா நெஞ்சு வலி வந்துடும் சில பேருக்கு. பார்த்துருக்கீங்களா? இந்தா கீழே உட்காந்து நீங்கள் 1000 பேர் இருக்கீங்கள, வகுப்பில் பார்த்துருக்கேன். எந்திரி போச்சு, அவ்வளோதான். ஃபஸ்ட் இயர் வகுப்பில் ஒரு பையன் பேர் தாங்க கேட்டேன். நான் ஒன்றுமே செய்யலை. உன் பேர் என்னான்னு கேட்டேன். அவன் ஒரு மாதிரி கோடமானில் எந்திரிச்சு முகத்தெல்லாம் தொடச்சிட்டு, நான் நேற்று லீவு சார் அப்படின்னா. இப்படி ஒரு பேரா வைப்பாங்க. ஏன் தெரியுமா? மறந்து போகும். பேச்சாளர்கள் அடிப்படையாக என்ன பேச போகிறோம்னு எழுதி வைக்கணும். இதில் பார்த்து கூட படிக்கலாம், தப்பில்லை. ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப அழகாக தேர்வுக்குழு அருமையாக தேர்வு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டை கொடுத்துருக்கேன். இப்படியான பேச்சாளர்களை தந்ததற்காக. இது 14 பேரும் நானும் சேர்ந்து போட்ட விதை புதுயுகத்தின் மூலமாக உங்களுடைய மனதிலே விழுந்திருக்கிறது. இனி இது உங்கள் பொறுப்பு. சவாலே சவாலே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.